மேக்கப் எசென்ஷியல்ஸ்க்கு என்னென்ன சூஸ் பண்ணணும்ன்றதே கஷ்டமா இருக்கா? இந்த வீடியோல நான் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். உங்களோட ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஹே டார்லிங்ஸ், ஆரம்பிக்கலாமா? நம்பர் 1, மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது, மேக்கப் ஸ்மூத்தா கிளைட் ஆக ஹெல்ப் பண்ணுது, அண்ட் உங்களோட மேக்கப் கேக்கி ஆகாம இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது, ஈஸியா பிளெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. எல்லாத்துக்கும் மேல உங்க மேக்கப் கிரே ஆகிறதுக்கான சான்சஸ் ரெடியூஸ் பண்ணுது. மாய்ஸ்சரைசருக்கும் கிரே ஆகிறதுக்கும் என்ன சம்மந்தம்? மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின்ல போடுற ஒரு கிரீம் தானே உங்களுக்கு தோணும். மேக்கப்ல சிடிஎம் ப்ராசஸ்ல மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட ஸ்கின் பேரியர்ல நேச்சுரலாவே ஆயில் செக்ரேஷன் இருக்கும். அதை இது ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ஃபவுண்டேஷன் போடுறப்போ நேச்சுரலா ட்ரூவா என்ன கலர் இருக்கோ அது அப்படியே காட்டுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இது நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர். நீங்க எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே லைட் வெயிட், உங்களோட ஸ்கின்ல ஈஸியா பிளெண்ட் ஆகும் அண்ட் ரொம்ப ஆயிலியா கிரீஸியா இருக்காது. நல்லாவே ஹைட்ரேட்டிங்கா இருக்கும், ஈஸியா ஸ்கின்ல பிளெண்ட் ஆயிரும், ரொம்ப ஆயிலியா தெரியாது அண்ட் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். செகண்ட், பிரைமர். பிரைமர் உங்களோட போஸை ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணும், மேக்கப்புக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கும் நடுவுல வாலா இருந்த ஹெல்ப் பண்ணும், உங்களோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும் மேக்கப்ல இருந்து. அண்ட் இதுவும் மேக்கப் கிரே ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு சில பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பிரைமர் போடுறப்ப இந்த பிரைமர் உங்களோட ஆயில கண்ட்ரோல் பண்ணுது. மீன்ஸ் அந்த ஆயிலினஸ் நம்மளோட ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் ஆகி ரியாக்ட் ஆகாம இருக்கும், அது கிரே ஆகுறத தடுக்கும். அதுக்குதான் நம்ம பிரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசர் எதையுமே மேக்கப் பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ண கூடாதுன்னு சொல்றோம். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றது பின்னாடி நம்மளோட மேக்கப் பேஸ அஃபெக்ட் பண்ணும். சோ உங்களோட சிடிஎம்மும் மிஸ் பண்ணாதீங்க, பிரைமரையும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த பிரைமர் நீங்க எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், ரொம்ப ஹெவியா இருக்காது. பர்பஸ் ஆஃப் பிரைமர் என்னவோ அதை பக்காவா பண்ணிடும். நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா மேட் ஃபினிஷ் பிரைமர் ட்ரை பண்ணுங்க. ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா ஹைட்ரேட்டிங் பிரைமரா ட்ரை பண்ணுங்க. இல்லங்க எனக்கு எந்த பிரைமர்ஸ்னே தெரியல, ஐடியாவே இல்ல, ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரைமர் எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகும், ட்ரை பண்ணுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. நெக்ஸ்ட், கன்சீலிங்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்னன்னே தெரியாம மேக்கப் ஒரு பேசிக் லிக்விட் கன்சீலரா வாங்கி இந்த ஷேட் அந்த ஷேட், கன்சீல் பண்றதுக்கு ஒரு ஷேட், பிரைட் பண்றதுக்கு ஒரு ஷேட், கான்டோர் பண்றதுக்கு ஒரு ஷேட், அந்த மாதிரி நம்ம ஷேடா வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பேலட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு கலர் கரெக்டர் கம் கன்சீலிங் ஷேட், ஃபவுண்டேஷன் ஷேட் எல்லாமே வரும். நீங்க வேணும்னா இதையே கூட ஃபவுண்டேஷனா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கன்சீல் பண்றதுக்கு ஹைலைட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது NYBAயோட கன்சீலர் பேலட். இதுல உங்களுக்கு 2 கலர் கரெக்டிங் ஷேட், ஒரு கான்டோர் ஷேட், ஒரு கன்சீலிங் ஷேட், ஒரு லைட் ஷேட், ஒரு ஃபவுண்டேஷன் ஷேட் வரும். இதுல நீங்க எந்த ஷேட்ஸ் வேணாலும் இந்த 4 ஷேட்ல மிக்ஸ் பண்ணி ஷேட்ஸும் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த பேலட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, பட் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். ரொம்ப கிரீமியான டெக்ஸ்சர், ட்ரை ஆகல, ஈஸி டு பிளெண்ட் அண்ட் பில்டபிள் கவரேஜ். கண்டிப்பா உங்களோட பேசிக் வெனைட்டி கிட்ல இருக்க வேண்டிய ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட், மாஸோட இந்த பிபி கிரீம். பிபி கிரீம்ல ஃபர்ஸ்ட் ஷேட் ரேஞ்சோட வரது எனக்கு ஷியோரா எதுன்னு தெரியல, பட் நல்ல ஒரு டீப் ஷேட்ஸோட வரது மாஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு பிக்மெண்டேஷன்லாம் இருக்கு, லைட்டா இருக்கு அப்படின்னா இந்த பிபி கிரீமே உங்களுக்கு இதை கவர் பண்ணிடும். ரொம்ப ஈஸி டு பிளெண்ட் அண்ட் இதுக்கு நீங்க பிரஷ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு பியூட்டி பிளெண்டர் இருந்தாலே எடுத்து நீங்க பிளெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க ஸ்கின்னை ப்ராப்பரா ப்ரெப் பண்ணிருந்தீங்கன்னா கையில கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். பிரைஸும் ஒரு 350 வரும். அண்ட் இதுக்கு மேல இந்த ஷேடுக்கு மேல ஒரு டீப் ஷேட் கூட இருக்கு. சோ நீங்க டீப் ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா கவலையே பட வேணாம், கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் செட் பண்றதுக்கு ஒரு பவுடர் வேணும் இல்லையா? இந்த மெப்ளினோட 16 hours ஆயில் கண்ட்ரோல் பவுடர் உங்களோட ஆயில கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் கேக்கியா தெரியாது, ரொம்ப ஸ்மூத்தா உங்களோட ஸ்கின்ல பிளெண்ட் ஆயிடும். ஆல் யூ நீட் இஸ் ஒன் ஸ்பஞ்ச். இதேதான் வாங்கணும்னு கிடையாது, நீங்க நார்மல் பவுடர் ஸ்பஞ்ச் கூட வச்சு ட்ரை பண்ணலாம். வர்த் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஷேட், திஸ் பர்டிகுலர் ஷேட் சூட்ஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ். நீங்க டீப்பா இருந்தாலும் சரி, உங்க ஃபேஸ ஒரு நல்ல பிரைட் பண்ணி காட்டும். த்ரூ அவுட் த டே உங்களுக்கு ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை வாங்கி உங்களோட ஹேண்ட்பேக்ல போட்டு எங்கனாலும் போங்க. நெக்ஸ்ட், மஸ்காராக்கு இந்த NYBAயோட மஸ்காரா உங்களுக்கு நல்ல ஒரு இன்டென்ஸ் வால்யூமான ஐலாஷ் வேணும்னு நினைச்சீங்கன்னா வர்த் இன்வெஸ்ட்மெண்ட். பிரைஸ், இந்த பிரைஸ்ல இது இவ்வளோ சூப்பரா ஒர்க் ஆகுதுன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான். இதோட வாண்டும் சூப்பரா இருக்கும், நல்ல வால்யூம் கொடுக்கும் உங்களோட ஐலாஷ்க்கு. நெக்ஸ்ட், ஐலைனர். மை ஆல் டைம் ஃபேவரட் கொலாசல்.
காஜல் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் காஜல் லாக்மி. எல்லாம் ஓகே, பட் லிப்ஸ்டிக்ல தானே நம்ம மிஸ்டேக் பண்றோம். லிப்ஸ்டிக் எப்பவும் நீங்க ஒரு போல்டு ஷேட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களோட ஃபேஸ மேக்கப் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இன்ஸ்டன்டா பிரைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி நான் வச்சிருக்க ஒரு ஷேட் தான் இது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, உங்களோட ஃபேஸ இன்ஸ்டன்டா பிரைட் ஆக்கிடும். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு லிப்ஸ்ல. நீங்க வந்து டஸ்கி, மீடியம், டீப் எந்த ஸ்கின் டோனா இருந்தாலும் கவலையே இல்ல, இந்த ஒரு ஷேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு கண்டிப்பா காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும். இல்ல இது ரொம்ப டார்க்கா இருக்க மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா டோன்ட் வரி, இதே ஷேட லைட்டா போட்டுக்கோங்க. உங்களோட ஃபேஸ் எப்படினாலும் பிரைட்டா தான் தெரியும். வர்த் இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. மேக்கப் பிரஷ்க்கு என்ன பண்றதுன்ற டவுட் இருக்கலாம். நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா மேக்கப் பிரஷ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இல்லங்க எனக்கு மேக்கப் பிரஷ் தான் வேணும், நான் ஐ மேக்கப்ல போடுவேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட பிரஷ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது வர்த் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்பெஷலி இந்த பவுடர் பிரஷ் உங்களோட காம்பாக்ட் பவுடரை சீம்லெஸ்ஸா அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க மேக்கப்பே நான் பிபி கிரீம் போடல, வெறும் காம்பாக்ட் மட்டும் போடணும்னு நினைக்கிறேன்னா பவுடர்ல போகாதீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பஞ்ச்ல அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்ல எனக்கு இந்த பிரஷ் எல்லாம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு பியூட்டி பிளெண்டர், உங்க பக்கத்து ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கிற ஒரு பியூட்டி பிளெண்டர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுவே போதுமானது. உங்கள நிறைய பேரு என்கிட்ட பேசிக் கிட் சொல்லுங்க, பிகினர் கிட் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்டுக்கான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டோட லிஸ்டோட நான் வரேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை பாக்குறேன். பாய்.